முஹம்மது பின் அபி உமாமா என்று ஒருவர் சொல்லுகின்றார். அவருடைய தந்தை சொன்னாராம், அபூ சஹல் இப்னு ஹுனைஃப் என்பவர் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே குளித்துக் கொண்டிருந்தார். தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இருப்பது என்பது அரிதான ஒரு காலம், அது நேரம். அந்த இடம் அரபு நாடு. அந்த இடத்திலே அவர் குளித்துக் கொண்டிருந்தார். குளிப்பதற்காக தன்னுடைய ஜுப்பாவை கழற்றிய சட்டையை கழற்றினார். அருகிலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார், ஆமீர் இப்னு ரபியா என்பவர். அபூ சஹல் என்பவருடைய உடலை இவர் பார்க்கின்றார். அவர் அழகான உடல் நிறம் கொண்டவராக, தோற்றமுள்ளவராக இருந்தார். அந்த அபூ சஹல் என்பவர். ஆமீர் என்பவர் பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், இந்த உடலை போன்று நான் உடலை பார்க்கவே இல்லை, இவருடைய தோலை போன்று நான் தோள்களை பார்க்கவே இல்லை. என்ன அழகான உடல், என்ன அழகான தோல் நிறம் இவருக்கு அப்படின்னு தான் சொன்னார். உடனே அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. நடக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதே இடத்திலே, அதே நேரத்திலே அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ரொம்ப கடுமையாக ஆகிவிட்டது. அப்படியே அவரை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது இவருக்கு. ஆமீர் என்பவர் பார்த்தார், சொன்னார். உடனே இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்களிடத்தை சொன்னார், அலாம யக்துலு அஹதுக்கும் அஹாஹு. ஒருவர் தன்னுடைய சகோதரரை ஏன் கொல்லுகிறார், கொலை செய்கின்றார், எதற்காக வரை இவர் கொலை செய்கின்றார் என்று சொன்னார்கள். அதாவது கொலை செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கண்களின் காரணமாக இவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. கண்களுடைய பாதிப்பு அவருடைய உடலை தாக்கிவிட்டது. அது கொலைக்கு சமமானது. அவர் ஏன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் பர்ரக்த, அவருடைய உடல், அவருடைய நிறம், அவருடைய தன்மை வனப்பு மிக்கதாக, ஆச்சரியமுடையதாக இருந்தால் அவர் இப்படி சொல்லி இருக்க கூடாதா? பாரக்கல்லாஹு ஃபீ ஜஸதிக, அல்லாஹ் தஆலா உன்னுடைய உடல்ல பரக்கத்து செய்யட்டும், உன்னுடைய நிறத்துல பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, இன்னல் ஆயின ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மைதான், சத்தியமானதுதான் என்பதாகவும் சொன்னார்கள். பிறகு அந்த ஆமீர் என்பவர் யார் கண் திருஷ்டி ஏற்பட்டதோ அந்த கண்ணுடைய அந்த மனிதர் ஆமீரை கூப்பிட்டு சொன்னார்கள், நீ ஒலு செய்வாயாக, ஒலு செய்து அதனுடைய தண்ணீர் கைகால்களை கழுவி அதனுடைய தண்ணீரை எடுத்து கொண்டு போய் அந்த அபூ சஹல் என்பவருடைய தலையிலே ஊற்றுவாயாக என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அவர் செய்தார். அவருடைய நோய் குணமாகிவிட்டது, கண் திருஷ்டியுடைய அந்த பாதிப்பு இல்லாமலாகிவிட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்கே கண் திருஷ்டி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒன்று, சில பேர் அவருக்கே தெரியும், யாருக்கு கண்களிலே சக்தி இருக்கின்றதோ அவருக்கே தெரியும், நம்ம கண்ணு பட்டுச்சுன்னா ஒன்றும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவார். அவரே சொல்லுவார். சில பேர் நம்ம பார்க்குறோம், என் கண்ணு பட்டுச்சுன்னா அது உருப்படாதுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கண்ணுக்கு சக்தி. அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏதாவது ஒரு பொருளை அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தால், அதிசயமாக பார்த்தால், கண் பட்டுவிடும் என்று நினைத்தால், உடனே அந்த பொருளை பார்த்த உடனே அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீஹி, யா அல்லாஹ் அவருக்கு அதில் பரக்கத்து செய்வாயாக என்று சொல்ல வேண்டும். பரக்கத்து செய்வாயாக என்று சொன்னால் இவருடைய கண் திருஷ்டியினுடைய விளைவு மாறி நன்மையாக அது ஆகிவிடும், அதில் பரக்கத்து ஏற்பட்டுவிடும். இது துஆ செய்வது. சரி, கண் திருஷ்டி பட்டுடுச்சு, சொல்லிட்டா, கண்ணால பார்த்தாரு, விளைவு ஏற்பட்டு வச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இரண்டாவது மருந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இவர் ஒலு செய்ய வேண்டும். தன்னுடைய கைகளை கால்களை கழுவி, எல்லாவற்றையும் கழுவி அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே சேமித்து வைத்து, அது யார் மீது அந்த கண் திருஷ்டி ஏற்பட்டதோ அவருடைய தலையிலே அதனை ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றினால் அதன் காரணமாக அந்த விளைவு நீங்கிவிடும், கண் திருஷ்டி நீங்கிவிடும் என்பதாகவும் சொல்லுகின்றார். வேறு சில ஹதீஸ்களை வேறு கருத்தின் பின்னால வேறு சில விஷயங்கள் வருகின்றன. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டி உண்டு என்பதையும் அதற்குரிய மருந்தையும் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள்.
சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு வாகனத்திலே ஏறி சென்றார்கள். குதிரையின் மீதோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ ஏறி செல்லுகின்றார்கள். அப்படி ஏறி செல்லுவதை ஒரு மனிதர் ஒரு பெண்மணி பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், உங்களுடைய இந்த அமீர், அப்பொழுது அவர் யமன் நாட்டிலே அமீராக தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்களுடைய இந்த அமீர் மிகப்பெரிய பராக்கிரமம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதாக சொன்னார். அந்த பெண்ணு அந்த பார்த்துட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்த உடனே எப்படி சொன்னார், ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தவராக இருக்கின்றார், அவருடைய புஜங்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்றன, சக்தி உடையவராக இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியே வீட்டுக்கு வந்தாரு, கீழே விழுந்தார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இது அந்த பெண்ணுடைய கண்ணினால் ஏற்பட்டது என்பதாக குறிப்பிட்டார்கள். அந்த பெண் இப்படி சொன்னார் என்பது அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது. யாரோ இதை சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களை பார்த்து இந்த பெண் இப்படி சொன்னாள் என்பதாக. அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. நீ குளித்து விட்டு அந்த குளித்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து என்னிடத்தில் கொண்டு வா என்பதாக சொன்னார்கள். அல்லது முன்னால் சொல்லப்பட்டபடி ஒலு செய்துவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு வா என்று சொன்னார்கள். அந்த தண்ணீரை தங்களின் மீது ஊற்றினார்கள். அவருக்கு அப்பொழுது ஏற்பட்ட அந்த நோய் சுகமாகிவிட்டது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். பொதுவாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற இமாம்களுடைய கொள்கை கண் திருஷ்டி உண்டு என்பதுதான். சிலர் மறுப்பார்கள், அல்லாஹ் கண் திருஷ்டிலாம் கிடையாது என்பதாக. அல்லாஹ் தஆலா நோயையும் படைத்திருக்கின்றான், மருந்தையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹுதான் செய்கின்றான். ஆனால் செய்வது அல்லாஹுதான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இது இவருடைய கண்களால் மட்டும் ஏற்பட்டது என்று நம்பக்கூடாது, இது இதனால் வந்தது என்று நம்பக்கூடாது. முன்னால சொல்லி இருக்கிறோம், தொத்து நோய் என்பது கிடையாது. லா அதுவா வலா தியரத வலா ஹாம்மத என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொற்று நோய் கிடையாது என்பதா. ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் தொற்று நோய் உண்டு என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒருவருக்கு ஜலதோஷம் ஏற்பட்டால் அவருக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் இந்த கிருமி அவரை தாக்கி அவருக்கும் ஜலதோஷம் ஏற்படும். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, அங்கேயே மதீனாவிலே காய்ச்சல் வந்துச்சு, மக்காவிலே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்தேன், எனக்கு காய்ச்சல் நல்லா போச்சு, என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. நம்பிக்கை அப்படிங்கிற நமக்கு தெரியாது சொன்னார். ஆனா இவருடைய காய்ச்சல் அவ பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்பக்கூடாது. தொற்று நோய் என்பதெல்லாம் கிடையாது. இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்றால் இவருக்கு அல்லாஹ் தஆலா காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடி இருந்தால் அந்த காய்ச்சல் இவருக்கு வந்தது. அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடினால் அவன் அந்த குழந்தைக்கு அந்த காய்ச்சல் வந்தது. இவருடைய காய்ச்சல் அவருக்கு போகாது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சிலர், ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகத்துக்கும் நோய் தாவி விடுகின்றது. ஒரு ஒட்டக கூட்டம் ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாயத்திலே ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகம் இப்படி தொடர்ந்து வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படி வருவது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல யாரும் சொல்ல, ஒரு ஒட்டகத்துக்கு வந்தா இன்னொரு ஒட்டகம் வந்து சரி அப்படின்னா அந்த முதல் ஒட்டகத்துக்கு காய்ச்சல் வந்துச்சுல, நோய் வந்துச்சுல, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. முதல் ஒட்டகத்துக்கு நோய் வந்துச்சு இல்லையா, அது எங்கிருந்து வந்துச்சு? ஒரு நாள் பதில் சொல்ல முடியல. அந்த நோயும் அல்லாஹ் கொடுத்தது தான், இந்த நோயும் அல்லாஹ் கொடுத்தது. அதாவது முன்னால் விளக்கம் சொல்லி இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய விஷயத்திலே அவருக்கு இந்த நோய் ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அந்த நோய் வந்தது. அதே நோய் அதே கிருமிகளின் மூலமாக இவருக்கு வந்தால், அடுத்தவருக்கு வந்தால், அவருக்கு அல்லாஹ்தால் நாடினால் அவருக்கு வந்தது என்பதாக. இவருடைய நோய் அவருக்கு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. இவருடைய நோய் அவருக்கு வராது. இதே மாதிரி நோயாக இருந்தாலும் கூட இந்த நோய் அல்ல, அது வேறு நோய், இது வேறு நோய். இதற்கு உதாரணம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துச்சு, அவர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டார், மருந்தெல்லாம் சாப்பிட்டார், இன்ஜெக்ஷன்லாம் போட்டாரு, 3 நாள் நல்லா போச்சு. அதே நோய் அதே மாதிரி தொற்று நோய் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிருமிகளால் அடுத்தவருக்கு ஜுரம் வந்துருச்சு, அவருடைய மனைவிக்கு அவருடைய மக்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. ஆனா அந்த நோய், அந்த ஜுரம், அந்த காய்ச்சல் 10 நாள் ஆச்சு, நல்லாகவே இல்லை. அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் 3 நாள் நல்லா போச்சு,
இவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் இன்னும் 10 நாள் ஆச்சு நல்லாகவே இல்லை அப்படின்னு சொன்னா இது வேற காய்ச்சல் அது வேற காய்ச்சல் நடக்குது. ஒரே காய்ச்சலாக இருந்தால் ஒரே ஜுரமாக இருந்தால் இவருக்கு எப்படி 3 நாள் நல்லா போச்சோ அதே மாதிரி அவருக்கு 3 நாள் நல்லா ஆகாது. இவர் எந்த மாத்திரை சாப்பிட்றோ அந்த மாத்திரையை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா ஆகணும். டாக்டர் பரிசோதிக்கிறார், உங்களுக்கு கொடுத்த மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா சரியா வராதுங்க, இவருக்கு வேற மாத்திரை கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. அப்ப நோய் வேறு. அதனால தொத்து நோய் என்பதெல்லாம் கிடையாது. லா அதுவா, தொத்து நோய் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஏற்படுவது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதர் கண் திருஷ்டி போடுகின்றார், கண் திருஷ்டியின் மூலமாகத்தான் அவருக்கு ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏற்பட்டது. கண் திருஷ்டி உண்டு, ஆனால் கண் திருஷ்டி மட்டுமே அந்த நோயை உருவாக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் முந்தி இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அந்த நாட்டம் எப்படி இருந்ததோ அதன்படி இந்த கண் பார்வை அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ரால ஒரு ஆயத் சொல்லப்பட்ட விளக்கம் சொன்னோம். வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். சிஹர் செய்வதை பற்றி, சூனியம் செய்வதை பற்றி உள்ள ஆயத்து. அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றார், இந்த சிஹர் சூனியத்தின் மூலமாக யாருக்கும் யாரும் இடையூறு செய்துவிட முடியாது, எந்த இடையூறும் செய்துவிட முடியாது. இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தா தான் அந்த இடையூறை செய்ய முடியும். சிஹர் செய்வது என்பது உண்டு, சிஹரின் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதும் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியோடு தான் அது நடக்கும், உத்தரவை கொண்டுதான் அது நடக்கின்றது. மனிதனாக அதை உண்டாக்கினான் என்று சொல்லக்கூடாது என்பதை வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அஸ்மஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் சொல்லுகின்றார், ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு கண்ணுல இந்த மாதிரி ஒரு விஷயம், எதை பார்த்தாலும் சரி உடனே கண் திருஷ்டி பட்டுரும். அதை பார்த்து அப்படின்னாருன்னா என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவுதான். அது இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது அப்படிப்பட்ட கண் உள்ளவர். அயூன், கண் திருஷ்டி அதிகமாக படக்கூடிய ஒரு மனிதர் அவர். கண் திருஷ்டி, இவருடைய கண் பற்றணும். அப்பொழுது அவர் ஒரு நாள் ஒரு பசுவை பார்க்கின்றார். அந்த மனிதர் அதை ஒருவர் இழுத்து கொண்டு போகின்றார், ஓட்டி கொண்டு போகின்றார் அந்த பசுவை. இந்த பசு யாருக்குரியது அப்படின்னு கேட்டார். இன்ன பெண்ணுக்குரியது என்பதாக அந்த பசுவை பற்றி சொல்லப்பட்டது. சொன்ன உடனேயே இவரை பற்றி தெரியும், இவருடைய கண்ணு பட்டாவே ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு தெரியும். அதனால எந்த பசுவை பற்றி இவர் கேட்டாரோ அந்த பசுவுக்கு முன்னால் வேறொரு பசு, அந்த நிறைய மாடுகள் போய் கொண்டு இருக்கின்றன, இன்னொரு மாட்டை கொண்டு வந்து இந்த மாட்டுக்கு முன்னால மறைத்து வைத்தார். அவர் ஓட்டி கொண்டு போனவர் இன்னொரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து, ஒரு பசுவை பிடிச்சிட்டு வந்து அந்த மாட்டுக்கு முன்னால மறைப்பாக அப்படி ஓட்டி கொண்டு போனார். இவருடைய கண் அந்த மாட்டு மேல படாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் யாருடைய பசு, இன்ன பெண்ணுடைய பசு என்பதாக சொல்லப்பட்ட நேரத்தில் இவருடைய கண் பட்டு விட்டது. எந்த பசுவை கேட்டாரோ அந்த பசுவும், எது மறைப்பாக ஏற்பதோ அந்த பசுவும், ரெண்டும் சேர்ந்து நோயாகி போச்சு. ஒரு பசுவை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த பசுவை இடையில கொண்டு வந்தாங்க, ரெண்டு சேர்ந்து ரெண்டுமே செத்து போச்சு. ஹலகத்தா ஜமியா, ரெண்டுமே செத்து போச்சு. இப்படி கண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி அஸ்மஇ அவர்களே சொல்லுகின்றார்கள், இந்த விஷயத்தில் பல கருத்துக்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால அவர்களே சொல்லுகின்றார்கள், அந்த கண் திருஷ்டி படக்கூடிய கண் உள்ள அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவரிடத்துல நான் விசாரிச்சேன், ஏப்பா உனக்கு நீ பார்த்த உடனே இந்த மாதிரி ஆகுது, என்ன விஷயம், எப்படி உனக்கு என்ன ஏதாவது தெரியுதா அப்படின்னு. நான் ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் ஆச்சரியமாக எனக்கு தெரிந்தால் என்னுடைய கண்களிலே ஒரு சூடு ஏற்படும், உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தின் காரணமாக அது நிகழ்கின்றது என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்பதாகவும் அறிவிக்கின்றார். இப்ப கண் திருஷ்டி உள்ள அந்த கண் உள்ள அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவருக்கு கண்களிலேயே ஒரு விதமான உஷ்ணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். அதனால கண் திருஷ்டி என்பது உண்மை. அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். நான் முன்னால சொன்னோம், ஏதாவது ஒரு நம்முடைய கண் பட்டுவிடும் என்று இருந்தால், அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹி,
யா அல்லாஹ் அதில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று பரக்கத்திற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படி துஆ செய்யாவிட்டால் முன்னால் சொன்னபடி ஒலு செய்து விட்டோ அல்லது குளித்து விட்டோ அந்த தண்ணீரை அவர் மீது ஊற்ற வேண்டும், அப்பொழுது அது சுகமாகிவிடும் என்பதாக. ஆனா யாருக்கு இந்த கண் திருஷ்டியுடைய தன்மை இருக்கின்றதோ அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கத்தினுடைய சட்டமாகும். பெரும்பாலும் மனிதர்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் கூட தன்னுடைய பார்வையின் மூலமாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்ததாக சொல்லி, ஏன்னா கண் திருஷ்டி ஏற்படக்கூடிய இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா தான் வரும், சும்மா பார்த்துட்டா வராது. அல்லது நினைச்சா வரும், இவ்வளவு இதா இருக்குது, இவ்வளவு அற்புதமா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்லாம் சொன்னார். ஒரு குண்டா ஒரு ஆளை பார்க்கறாருன்னு வச்சுங்க, ஒரு கண் திருஷ்டி படக்கூடிய அந்த ஆள் ரொம்ப குண்டா இருக்காரு, இவ்வளோ மோட்டாவா இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னா 4 நாள்ல ஒல்லி ஆயிடும் அந்த ஆள். அந்த மாதிரிலாம் ஏற்படும். அந்த ஆள் என்ன பண்ணுன்னு கேட்டா, தன்னை அதிகமாக வெளியே வராமல் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார். முடிந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருந்துச்சுன்னு வச்சுங்க, வசதியாளராக இருக்கிறார், நல்ல வசதி உள்ளவராக இருக்கார், வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளே எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்றது சொல்லணும். ஆனால் அவர் ஏழையா இருந்தாரு, அவர் போய் சம்பாதிக்கணும், வெளியே போகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்கள் அடுத்தவர் மீது படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், முடிந்த அளவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டத்தையும் சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், அவர் ஒரு தடவை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தன்னுடைய 2 மகன்களை 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பார்த்த உடனே, என்ன இந்த 2 பேரும் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறாங்க, மெலிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அழைத்து வந்தவர் சொன்னார், இந்த 2 பேருக்கு கண் திருஷ்டி பட்டு இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார். இவருக்கு இந்த 2 பேருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு மந்திரித்து பாருங்கள், கொஞ்சம் மந்திரிச்சு பாருங்க 2 பேருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மந்திரிச்சு பார்க்கறதுன்னு சொன்னா எந்த மந்திரம் வேணாலும் செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல. முன்னால சொன்னாங்களே துஆ, அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மான்னு சொன்னாங்களே அந்த வாசகம், அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆ, அல்லது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தில் கடைசியில, வ இன் யகாதுல் லதீன கஃபரு ல யுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர் வ யகூலூன இன்னஹு லமஜ்னூன் என்ற அந்த ஆயத், சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி ஆயத்துக்கு முந்தின ஆயத், முதல் ஆயத். அதுல வ இன் யகாதுல் லதீன கஃபரு ல யுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம், நபியே இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்தாங்கன்னா தங்களுடைய கண்களாலேயே அப்படியே அழித்து விடுவதை போன்று பார்க்கிறாங்க, உங்களை கண்களே அழிச்சு விடுறதை போல பார்க்குறாங்க. கண்களுடைய பார்வையை உங்களை அழிச்சிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கடுமையா பார்க்கிறாங்க. ஏன்னா சில எதிரிகளை நம்ம பார்க்கிறோம், இவன் இன்னும் இருக்கிறான் அப்படின்னாங்கன்னா போதும், இன்னமா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாருனாவே போதும், அந்த பார்வை அவனை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. அந்த ஆயத்து கண் திருஷ்டிக்கு சிறந்த பாதுகாப்பு. கண் திருஷ்டிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீஹி, பாரிக் ஃபீஹி என்பதை சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி ஒலு செய்து தண்ணீரை ஊற்ற சொன்னாங்க, குளிச்சுட்டு தண்ணீரை ஊற்ற சொன்னாங்க. எல்லாத்தை விட சிறந்த மருந்து, கண் திருஷ்டிக்கு சிறந்த மருந்து இந்த ஆயத்து தான். ஏன்னா ஆயத்தை விட ஹதீஸ் பெருசாக முடியாது, ஆயத்து தான் சிறந்த மருந்து. கண் திருஷ்டி ஏற்பட்டது என்று நினைக்கக்கூடியவர்கள், தனக்கு ஏற்பட்டாலும் சரி, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, முதல்ல இந்த ஆயத்தை ஓதணும், ஸலவாத் ஓதிக்கணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத் சொல்லிக்கணும். பிறகு வை யகாதுல் லதீன கஃபரு ல யுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வ யகூலூன இன்னஹு லமஜ்னூன் என்ற இந்த ஆயத்தை ஓத வேண்டும். பிறகு அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற அந்த துஆவை ஓத வேண்டும். அதை அப்படியே நேரடியாக ஊதவும் செய்யலாம், தண்ணீர்ல ஊதி கொடுக்கவும் செய்யலாம். அதுக்கு ஒரு அஜர்த்தை போய் பார்க்கணும், மோதினாரை போய் பார்க்கணும்னா கிடையாது, அவங்கவுங்க ஓதிக்கலாம், அவங்கவுங்க ஓதிக்க வேண்டியதுதான். அவங்கவுங்க ஓதனா தான் அதுல எஃபெக்டே இருக்குது முதல்ல.
யாசின் ஓதணும் வாங்க அஜித் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால், நான் வந்து யாசின் ஓதனா ஏதாச்சும் காசு கொடுப்பீங்க வாங்கிட்டு வருவோம், காசுக்காக வேண்டி ஓதிட்டு வருவோம், இல்லை சாப்பாடு கொடுப்பீங்க வாங்கிட்டு வருவோம். நீங்களா ஓதனா எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். அடுத்தவர் ஓதனா அந்த நோக்கம் நிறைவேறாது. அஜித் அல்லா மேலே ஒரு யாசின், நாகூர் அண்ணா மேலே ஒரு யாசின் ஓதுங்க. எங்கள் அம்மா மௌத்தாயிட்டாங்க, அவங்க மேலே ஒரு யாசின், 3 ஒன்னாக்கிட்டாங்க. எங்கள் அம்மா மௌத்தாயிட்டாங்க, நாகூர் அண்ணவர் மௌத்தாயிட்டாரு, அல்லாவும் மௌத்தாயிட்டான், அதனால யாசின் ஓதுங்க. அல்லா மேல யாசின் ஓதுங்க இன்னும் சொல்றாங்க. இவ்வளவு காலத்துக்கு பின்னால இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, அல்லா மேல ஒரு யாசின் ஓதுங்க, ரசூல் மேல ஒரு யாசின் ஓதுங்க, வைத்திய நாடகம் மேல ஒரு யாசின் ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. யாசின் ஓதுட்டு யார் மேலேயாவது ஓதுட்டு அவங்களே ஓதிக்க வேண்டியதுதான். யாசின் ஓத தெரியல சூரத்துல் பாத்தியா ஓதுங்க, சூரத்துல் பாத்தியா ஓத தெரியல ஒரு துவா ஓதுங்க, ஏதாச்சும் ஒன்று அரபியில தெரியல தமிழ்ல சொல்லுங்க. எல்லா மொழியும் அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த மொழி, அதனால எல்லாருக்கும் இது மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம் நாம செய்து கொள்வது நல்லது. சரி தெரியல, ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் ஓதி பார்க்கறது தப்பு இல்லை, நல்லவர் இருக்கார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பல பேர் வந்து ஓதி பார்த்துட்டு போனாங்க, நல்லா போச்சு, ஓதுறது தப்பு இல்லை. இந்த மாதிரி ஆள் கிடைக்கணும், முதல்ல ஓதி பார்த்தா நல்லாகும் அப்படின்னு இருக்கு. ஆட்ட நம்ம போறோமோ அவரே சரியில்லை, என்ன அடுத்தவருக்கு ஒருத்தர் ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு பேப்பர், அழகான பேப்பர், அதில் நிறைய பிரிண்ட் அடித்து கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தார் பள்ளிவாசலில். பள்ளிவாசல் தான் விற்கிறது, அங்கே தானே விற்கும், அதனால் பள்ளிவாசலில் வந்து வித்தார். அதில் என்ன பட்டிருக்குது, வறுமை நீங்க வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள், செல்வம் சேர வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள், நீங்கள் பெரும் பணக்காரராக ஆகிவிடலாம், நீங்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தை இந்த துவாவை இப்படி ஓதுங்கள், இத்தனை தடவை ஓதுங்க, உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது மாதிரி உலகத்தில் சுகமாக வாழ்றதுக்கு, சிறப்பாக வாழ்றதுக்கு, நோய் இல்லாமல் வாழ்றதுக்குள்ள மருந்துகள் அந்த பேப்பர்ல சொல்லப்பட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா கொண்டு வந்து விற்கிறாரு பாருங்க, அவருக்கு பூரா வறுமை, நோய், கஷ்டம், ஆளை பார்த்தாவே ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாரு. இவர் விற்கிறாரு, இவர் ஏன் பணக்காரர் ஆகல, அவருக்கு ஏன் நோய் நல்லாகல அப்படின்னு கேட்டா, இது அவர் தனக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டி அதை செய்யல இருக்கலாம். அந்த வாசகங்கள் சொன்னால், அதை ஓதுனால அல்லது பயன்படுத்தினால், இத்தனை தடவை ஓதுனா அது நன்மைகள் கிடைக்கலாம். அவர் அதை பயன்படுத்தல, மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார், அதன் மூலமாக ஏதாச்சும் உலகத்தினுடைய சில காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால அது பலன் தரவே இல்லை, அவருக்கு பலன் தரல. ஆனா வாங்கினா செஞ்சா பலன் தரும். முதல்ல என்ன பண்ண கேட்டா, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நாம் சரியாக ஆகிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் சொன்னா அது கேட்கும், இல்லைன்னா கேட்க. நான் சரியா இருந்தா தான் நான் ஓதி பார்க்கலாம். அடுத்து நான் அடிக்கடி சொல்றது ஒரு சம்பவம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன், பலரும் கேட்டிருக்கலாம், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் வந்தார் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க மஜ்லிஸ்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு துவா ஓதுனாங்க, ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, ஊதுனாங்க, போயிட்டாரு, நல்லா போச்சு, அவருக்கு வயிற்று வலி நல்லா போச்சு. அந்த மஜ்லிஸ்ல இருந்த ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பின்னால இன்னொருத்தர் வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தார். ஆமா, அன்னைக்கு இமாமிடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த ஆயத்துக்களை தான் ஓதுனார் வயிற்று வலிக்கு, நம்மளும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓதி பார்த்தார். அவருக்கு நல்லாகல, வயிற்று வலிக்கு நல்லா போச்சுன்னா நல்லாகலன்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இமாம் அவர்களும் அந்த ஆயத்தான ஓதுனாங்க, அந்த துவாவை தான் ஓதுனாங்க, நானும் அதை தான் ஓதுனேன், ஏன் நல்லாகல, அவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லாச்சு? அப்ப நேரா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து அவர் கேட்டார், இமாம் அவர்களே, நீங்க அன்னைக்கு ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்தாரு, ஓதி பார்த்தீங்க நல்லா போச்சு, நானும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஓதி பார்த்தேன், நல்லாகல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இமாம் சொன்னாங்களா, இது வேற நாக்கு, அது வேற நாக்கு அப்படின்னாரு. அந்த நாக்குக்கு எஃபெக்ட் கூட, அது அல்லாஹ் தாலாவுடைய ஜிக்ர்ல உள்ள நாக்கு, அல்லாஹுடைய இல்மில உள்ள நாக்கு அது. அதனால அதுக்கு அல்லாஹ் தாலா பெரிய மருந்துடைய சக்தியை கொடுத்துருக்கிறோம். மற்ற நாட்கள்லாம் அப்படி கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உண்மையிலேயே கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அந்த கவலைக்கு அல்லாஹால கூலி கொடுப்பான். குழந்தைக்கு ஜுரம் ஏற்பட்டிருக்குது, நோய் ஏற்பட்டிருக்குது, அதிக கவலை கொண்டவர்கள் யார்? தாய் தான். அதுக்கு அடுத்தாப்புல தந்தை. தாயும் தந்தையும் ரொம்ப கவலை உள்ள, அவங்க ஓதி பார்க்கணும். முதல்ல சூரத்துல் பாத்தியா ஓதி ஊதுனாங்கன்னா நல்லா போயிடும். அஜத்திட்ட கொண்டு வர வேண்டியதில்லை, மோதினாட்டை கொண்டு வர வேண்டியதில்லை. அதனால தாவீஸ் போடுற மோதினார் அஜத்தை அவர்களாம் கோவிச்ச கூடாது, எங்களுக்கு வருமானம் போயிடுது இந்த மாதிரி. அப்படி அது தனியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான் வருமானம் அப்படிங்கிறது.
ஒரு கண் திருஷ்டி படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. அவரை பற்றி மற்றவருக்கு எச்சரிக்கை செய்யலாமா? இந்தப்பா, அவருடைய பார்வைப்படுற மாதிரி நடந்துக்காத, போகாத, வராத, அவருடைய பார்வைப்படுற மாதிரி எந்த வியாபாரமும் நீ செய்யாத, பார்த்துக்க, ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி கோல் சொல்லலாமா? கோல் சொல்றது தானே. அவரை பத்தி சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். இது கோல் சொல்றதல்ல, இது எச்சரிக்கை செய்யறது. எச்சரிக்கை செய்யறது. இவர் இந்த மாதிரி மனிதர், இவருடைய கண் பட்டுச்சுன்னு சொன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால அவருடைய விஷயத்துல அவருடைய கண் படாதவாறு ஜாக்கிரதையா நடந்துக்க அப்படின்னு எச்சரிக்கை செய்ய. இப்படி செய்வதற்கின்றதே அது மற்ற முஸ்லிம்களை காப்பாற்றுவது, அவருடைய தீமையிலிருந்து மற்ற முஸ்லிம்களை காப்பாற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்றார், மார்க்கம் என்பது ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது, ஒருவருக்கொருவர் நல்லதை ஏவிக் கொள்ளுவது. வல் முஸ்லிமா அல் முஸ்லிமா அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர், சகோதரரை தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அதற்காக சொல்லிக் கொள்ளலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க. முன்னால கண் திருஷ்டி பட்டா 2 மருந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு குளிச்சுட்டு அந்த தண்ணீரை ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஓதி பார்க்கறது, மந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. 2 வேற வேறையா இருக்குது. ஓதி பார்க்கறது மந்திரிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம், தண்ணீரை ஊத்துறதுங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த 2 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இதா ஏன் சொன்னாங்க, 2 மருந்தை ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. யாருடைய கண் திருஷ்டியாவது பட்டிருந்தால், அந்த யாருடைய கண் திருஷ்டி பட்டது என்று குறிப்பாக அந்த மனிதரை நமக்கு தெரிந்தால் அவரை ஒலி செய்ய சொல்லி குளிக்க சொல்லி அந்த தண்ணீரை அவர் மேல ஊத்தலாம். கண் திருஷ்டி பட்டிருக்குதுன்னு தெரியும், ஆனா யாரு கண்ணுன்னு தெரியாது, ஆள் தெரியலன்னு வச்சுங்க, அப்போ ஓதிப்பாரு. மந்திரிக்கிறது ஓதி பார்க்கறது ஆள் தெரியாம இருக்கக்கூடிய நேரத்தில், தண்ணீரை ஊத்துறது ஒலி செஞ்சுட்டு அந்த தண்ணீரை தலையில ஊற்றுவது அப்படிங்கிறது ஆள் தெரிஞ்ச நேரத்தில் என்பதாகவும் 2 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 ஹதீஸுக்கு 2 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், முஹம்மதே என்ன கவலை உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கவலை உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஹசன் ஹுசைன் என்னுடைய பேரன்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது, அதனால அவங்க உடல் சுகமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், அதனால கவலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை சொல்லி தந்தார்கள். இன்னொரு அறிவிப்புல ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் காலை நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனேன். கடுமையான ஜுரமோ அல்லது ஒரு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டேன். பிறகு சாயந்தரம் போய் பார்க்கறதுக்கு போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சுகமா இருந்தாங்க, அந்த நோயெல்லாம் நீங்கி போச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் இந்த துஆவை ஓதுமாறு எனக்கு சொன்னார்கள், அந்த துஆவை நான் ஓதினேன், எனக்கு சுகமாகிவிட்டது என்பதாக சொன்னார். அல்லது மேலே சொல்லப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேருக்கும் அந்த நோய் ஏற்பட்டிருந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த துஆவை ஓத சொன்னார்கள் அப்படின்னு. அந்த துஆ பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூஸீக வ மின் குல்லி ஐனின் வஹாசித் அல்லாஹு யஷ்ஃபீக் என்ற இந்த துஆ. அதான் ரொம்ப சுருக்கமான துஆ தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்கள் பூராவுமே பாதுகாப்பு துஆக்கள் பூரா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 1 வரி இருக்கும், அது 2 வரி இருக்கும், அவ்வளவு. 10 வரி 20 வரையெல்லாம் துஆவே கிடையாது. அதனால துஆ ஓதும் போதும் கூட ரொம்ப சுருக்கமாக ஓதணும். நீண்ட பெரிய பெரிய 1/2 மணி நேரம், 3/4. சில பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த அஜித் 3/4 மணி நேரம் துஆ ஓதினாருங்க, அருமையான துஆ ஓதிட்டார். 3/4 மணி நேரம் துஆ ஓதுனா அருமையான துஆன்னு அர்த்தமா? துஆவே ரசூல் ஹதீஸ்ல நீங்க எங்க பாருங்க, ஒரு பக்கம் 1 கெட்டு அப்படின்னு வச்சுங்க, 1 கெட்டு பக்கத்துல ஒரு பக்கம் உள்ள துஆ எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த துஆவும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, சின்ன துஆ. ஆனா ஒரு வரி உள்ள துஆவில 1000 கருத்துக்கள் இருக்கும், 1000 கருத்துக்கள் இருக்கும். அதனாலதான் சொன்ன, ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், ரசூலுடைய கலாம், அது வார்த்தைகள். அதனால அதுல ஏராளமான கருத்துக்கள் இருக்கு. பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யூஸீக, உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருள்களை விட்டும் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன்.
ஒமின் குல்லி ஐனின் வஹாசித், ஒவ்வொரு கண் திஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனை விட்டும் உனக்கு நான் வந்திருக்கின்றேன். அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ் உனக்கு சுகமாக்குவானாக. அவ்வளவு. தெரியல, அரபி தெரியல, தமிழ்லயே சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன அப்படியே சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தால் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யூஸிக, உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருளை விட்டும் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மந்திரிக்கிறேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒமின் குல்லி ஐனின் வஹாசித், ஒவ்வொரு கண் திருஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனை விட்டும் நான் உனக்கு பாதுகாப்பு தேடு. அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹ் தஆலா. பொதுவாக ஒரு நோயாளி இடத்துல போகும்போது அப்படித்தானே சொல்லணும். நோய்வாய்ப்பட்ட மனிதரை போய் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சுருக்கமான வார்த்தை, எல்லாரும் படிச்சுக்கலாம். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். லா பஅஸ, உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. லா பஅஸ, குற்றம் இல்லை. தஹூருன், இந்த நோய் சுத்தமாயிடும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிடும் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி இங்க சொல்ல இப்ப சாமித்திரங்கள் எல்லா தலம் மாலை சாயந்தரம் போய் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சுகமா இருந்தாங்க. என்னன்னு கேட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்து இந்த துஆவை சொல்லி தந்தாங்க. நான் ஓதினேன், ஃபஅஃபக்து, நான் சுத்தமாயிட்டேன், தெளிவாகிவிட்டேன், நோய் போய்விட்டது அப்படின்னு சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக கண் திருஷ்டி என்பது உண்டு என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். நீங்க போகும்போது ஒரு வாசல் வழியாக போகாதீங்க, கண்ணு பற்றும். பல வாசல் இருக்கு, 4 வாசல் இருக்கு, 4 பக்கம் பிரிஞ்சு நீங்க போங்க என்று சொல்லிவிட்டார்கள் என்ற இந்த ஆயத்திலே கண் திருஷ்டி சம்பந்தமாக இத்தனை விளக்கங்களும் எழுதப்பட்டு இருக்கின்றன. தப்சீர்கள் இன்னும் நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. சஹல் பின் அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொதுவாக இந்த முதல்ல சொன்னபடி நோய் ஏற்படுவது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படி தான் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் எந்த நோயும் ஏற்படாது, எந்த கண் திருஷ்டியும் படாது, எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது யாருக்கும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் ஹஸ்ரத் சஹல் பின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லில் இபாதி அலல்லாஹி ஸலாஸத்து அஷ்யா, அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா விதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் 3. தக்லீஃபுஹும் வ ஆஜாலுஹும் வல் கியாமு பிஅம்ரிஹி. இது ஒரு கோணத்தில் ஒரு வகையில இதை சொல்லி காட்டுகின்றார்கள். அடியார்களை கஷ்டப்படுத்துவது, அதாவது அவர்களுக்கு கட்டளையிடுவது, இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவது. இதுக்கு பேர் தக்லீஃப் என்பதாக சொல்லப்படும். செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை செய்வது, செய்யக்கூடாது என்ற விஷயங்களை செய்யாமல் விட்டு விடுவது. இதற்கு பேர் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தக்லீஃபை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய விஷயம். 2வது வாஜாலுஹும், அவர்களுடைய வயது, இவ்வளவு வயது வரைக்கும் இவர்கள் வாழ்வார்கள் என்ற 2வது நிலை. 3வது வல் கியாமு பிஅம்ரிஹிம், அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா செய்து தருவது. என்னென்ன தேவையோ அதையெல்லாம், தேவைன்னு சொன்னா அவர்களுடைய விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நாடி இருக்கின்றானோ அதையெல்லாம் நிறைவேற்றி விடுவது. நோய் வரும் என்று நாடியிருப்பான், நோய் வரும். அந்த நோய் இதன் காரணமாக சுகமாகும் என்று நாடியிருப்பான், நோய் சுகமாகிவிடும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 3. அதே மாதிரி வலில்லாஹி அலல் இபாதி ஸலாஸா, அடியார்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் விஷயங்கள் 3. அத்தவக்குல் அலைஹி, அவன் மீது நம்பிக்கை வைக்கிறது. வத்திபா நபியிஹி, அவனுடைய நபியை பின்பற்றுவது. வஸ்ஸப்ரு அலா ஸாலிக இலல் மௌத், ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் உலக வாழ்க்கையிலே பொறுமையோடு இருப்பது மௌத்து வரைக்கும். இந்த 3ம் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் 3, அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் 3. இது ஒரு கோணத்தில். இன்னொரு கோணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு சஹாபி இடத்துல கேட்டார்கள், அல்லாஹ் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியாது. சொன்னாங்க, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை. ஒரே விஷயம். சரி, அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா? தெரியாது. அதையும் சொன்னாங்க. அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா?
தனக்கு யார் இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தருவது. அதுக்கு நிறைய நிபந்தனைகள் ஏராளமா இருக்குது. கொஞ்சம் சும்மா இணை வைக்காமல் ஒருத்தர் சும்மா வாழ்ந்துட்டு போயிட்டார், எதுவுமே செய்யல, இணையும் வைக்கல, தொழுகவும் இல்லை, நோன்பு வைக்கவும் இல்லை, ஜகாத்து கொடுக்கல, எல்லாம் இணை வைக்க மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? அதுக்கு பல சட்டங்கள் நிறைய ஆயத்துக்கள் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு எளிதான வழியை காட்டி இருக்கின்றான், அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பல வாசல்களை வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, ஒமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, உங்களை விட்டும் அல்லாவிடத்திலிருந்து உங்களை விட்டும் எந்த பொருளையும் நான் தடுத்து விட முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன வருதோ அதை நான் தடுத்து விட முடியாது. என்னுடைய ஆசையை நான் சொல்றான்ப்பா, நீ அந்த பக்கம் அப்படி பல வாசல் வழியா போகும். இனில் ஹுக்மி இல்லா, சட்டத்தை ஏற்படுத்துவது, உலகத்திலே சட்டங்களை விதிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். வலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் சொன்னார். சரி, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 10 மக்களும் 11 பேரும், இப்ப புன்யாமீனை சேர்த்து 11 பேரும் வந்தாங்க. வலம்மா தகலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும், அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு ஏவியவாறு அவர்கள் நுழைந்த பொழுது, ஒரு வாசல்ல போற அவங்க சொன்ன தந்தை சொன்ன மாதிரி 4 வாசல்ல பிரிஞ்சு போனாங்க எல்லாம். மாகான யுகுனி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு அது தடுத்து விடவில்லை. இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கலாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனசுல இருந்த ஒரு ஆசையை, ஒரு ஹாஜத், ஒரு தேவையை அவர் நிறைவேற்றி கொண்டதை தவிர வேறு எதையும் அது தடுத்து விடவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை அப்படி மனசுல வந்துச்சு, அந்த ஆசை தான் நிறைவேறிச்சே தவிர இவங்க இப்படி போனதுனால எந்த பாதுகாப்பும் கிடைச்சிடல. ஏன்னு கேட்டா, அந்த பயணத்துல என்னாச்சுன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால காணாம போனாங்களோ அதே மாதிரி அந்த புன்யாமீனும் போயிட்டார். அடுத்து அந்த பயணத்துல புன்யாமீனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவர் திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த 10 பேர் தான் திரும்பி வந்தாங்க. பல வாசல் வழியாக போங்க, கண்ணு பற்றும், ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும், ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காண்டி பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னாங்க. பல வாசல் வழியா போனாங்க. என்னாச்சு? இந்த மகனும் சேர்ந்து அங்க இருக்க வேண்டியது சொல்லு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு மறைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனசில உள்ள ஒரு தேவையை நிறைவேற்றியதை தவிர அல்லாஹ்வில் இருந்து வேறு எந்த பொருளையும் அவர்களை விட்டும் அது நீக்கிவிடவில்லை. அவர்கள் அப்படி நுழைந்தது நீக்கிவிடவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய நபியாச்சே, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு தான். ஒரு வாசல் வழியாக போகாதீங்க, பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். ஏன்னு கேட்டா, அல்லாஹ்வில் இருந்து இவர் ஒரு அறிவை பெற்று இருக்கின்றார், அது வேற யாருக்கும் அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. அதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அவர் நான் சொன்னபடிதான் செஞ்சார் அப்படிங்கறதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். வஇன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு, அவர் நிச்சயமாக அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லது இல்மின் ஒரு அறிவுடையவராக இருந்தார். அந்த அறிவு லிமா அல்லம்னாஹு, அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்ததின் காரணமாக ஏற்பட்ட அறிவு, அந்த அறிவுடையவராக அவர் இருந்தார். அதன் காரணமாக அவர் சொன்னார். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்க? அவர் எப்படி இப்படி சொல்லலாம்? அவர் பெரிய நபியாச்சே, ரசூலாச்சே, அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கலையா அப்படின்னா மக்கள்ல சிலர் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாராவது அப்படி பேசினால் நினைத்தால் அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அதை சொல்றாங்க, வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், எனினும் பெரும்பாலான மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எதை அறிந்து கொள்ளவில்லை? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கல. நம்ம சொல்லித்தான் சொன்னார் அவர் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றார். அது மற்றவர்களுக்கு தெரியாது, அந்த நபிக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், அந்த நபி சொன்னார். அவ்வளவு சுருக்கமான கருத்து. அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் நபிமார்கள் செயல்படுத்தினார்கள். சொல்லாத எதையுமே சொல்ல கிடையாது. அதனால அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து விட வேண்டும். தர்க்கம் செய்து கொண்டிருக்க கூடாது, பிரச்சனையை உருவாக்கி, ஏன் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம், ஒரு நபியா, இந்த நபி இப்படி இருக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கொள்ள கூடாது. அடுத்து வலம்மா தகலு அலா யூசுப், அந்த 10 பேர் 11 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல போறாங்க. அதை அல்லாஹ் அந்த காட்சியை அல்லாஹ் சொல்லு, வலம்மா தகலு அலா யூசுப்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்த பொழுது ஆவா இலைஹி அஹாஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை தன் பக்கம் அணைத்துக் கொண்டார். புனியாமின் 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது தம்பியை பார்த்தவொன்னே அந்த ஆசையினால பாசத்தினால தன்னுடைய தம்பியை அணைத்துக் கொண்டார். போனவொன்னே சொன்னாங்க, இந்த 10-11 பேரும் போறாங்க, அரசர் அவர்களே நீங்க அழைத்து கொண்டு வர சொன்னபடி எங்களுடைய தம்பியையும் நாங்கள் அழைத்து கொண்டு வந்து விட்டோம். இவர் பேர் தான் புனியாமீன். நாங்க எங்களுடைய தந்தை இடத்துல சொல்லிட்டு இவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தம்பியை தன்னோடு அணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த பாசத்தின் காரணமாக சேர்த்து கொண்டார், அணைத்து கொண்டார். சரி, இப்போ அணைத்து கொண்டார் அப்படின்னா கூட இவர் ஏன் அப்படி செய்யறாருன்னா அந்த தம்பிக்கு தெரியாது, புனியாமீனுக்கு தெரியாது. இவர் அரசர் யூசுப் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது. இவர் சகோதரர்களுக்கும் தெரியல. அது பிறகுதான் தெரியுது. 2வது இன்னொரு தடவை வரும்பொழுது தான் அவர்களுக்கு தெரியும். 3வது தடவை வரும்பொழுது தான் தெரியுது, தெரியப்படுத்துகின்றார்கள். இப்ப 11 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த 10 பேரு இந்த 2 பேரின் மீது வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா? அந்த பொறாமையின் காரணமாகத்தானே கூத்தி கொண்டு வந்து கிணத்துல போட்டாங்க, அப்புறம் அடிமைன்னு சொல்லிட்டு வித்தாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இந்த பொறாமை குணம், வஞ்சக எண்ணம், தன் மீதும் தன்னுடைய சகோதரின் மீதும் இருக்கக்கூடிய அந்த பொறாமை உணர்வு எண்ணம் அப்படியே இருக்குதா அல்லது போயிடுச்சா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை செய்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்கின்றார். 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார்கள். 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார்கள். வந்தாங்க, நீங்க களைப்பா இருப்பீங்க, உணவு சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 6 தாம்பாளத்தில் உணவு கொண்டு வைக்கப்பட்டது. ஒரு தாம்பாளத்தில் 2 பேர் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. 2 பேர் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, 5 தாம்பாளத்தில் 2 பேரா உட்கார்ந்து புனியாமீன் தனியா விட்டுட்டாங்க. 5 தாம்பாளத்தில் கொண்டு வர சொன்னாங்க. 5 தாம்பாளத்தில் 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டாங்க. புனியாமீனை கூப்பிடவே இல்லை, விட்டுட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு, அதனாலதான் இந்த ஏற்பாடு செஞ்சாங்க. இன்னொரு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொல்லி அந்த தாம்பாளத்தில் புனியாமீனை உட்கார வச்சு தாங்களும் அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தம்பியுடனே சேர்ந்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்தாங்க அவங்க, ஆஹா, அரசரோட உட்கார்ந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் அந்த பையனுக்கு கிடைச்சிக்கிச்சு, அவருக்கு கிடைச்சிக்கிச்சு, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட நினைச்சாங்க. இப்படி சாப்பிடும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனியாமீன் கேட்கிறாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புனியாமீன், உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல, இறந்துட்டாங்க. இப்ப யார் இருக்கிறா? சின்னம்மா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? ராஹீல். உங்க தாப்பனார் பேர் என்ன? யாக்கூப். அவர் யாரு? பெரிய நபி, அவரு அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலா அப்படின்லாம் தம்பிகிட்ட பேசுறதுக்காண்டி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சரி. அன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சு, இரவு நேரமாச்சு, படுக்கிறதுக்காக வேண்டி 2 பேரும் ஒரு பெட்ல படுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு செஞ்சாங்க. ஒரு பெரிய பெட்டு, டபுள் காட் அப்படின்னு வச்சுங்களா, டபுள் காட், அது மாதிரி ஒரு 2 பேர். இந்த 10 பேரும் 5 இதுல படுத்துக்கிட்டாங்க. புனியாமீனை சும்மா விட்டாங்க. அவருக்கு கட்டல் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் தங்களோடு படுக்க வைத்துக் கொண்டார்கள். உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான கட்டில், அப்படி அந்த மாதிரி உள்ள படுக்கைகளை படுக்க வைத்துக் கொண்டார். இதையும் பார்த்தாங்க அவங்க, ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். முதல்ல அவர் இங்கே கூப்பிட்டு இருந்தா இதுலயாவது படுத்திருப்பாரு, 2 பேர் படுத்தல, 3 பேராவது படுத்து உருண்டு இருக்கலாம். அவரு கொண்டு அரசரோட சேர்ந்து படுக்க ஒரு சூழ்நிலையாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனை செய்வதற்காக செய்த விஷயங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆவா இலைஹி அஹாஹு, தன்னுடைய சகோதரரை தன் பக்கம் அவர் அணைத்துக் கொண்டார். கால, அவர் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அன அஹூக்க, நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுப் அப்படின்னு சொன்னார். சாப்பிடும்போது சொல்லிட்டார். பலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன், இவர்கள் செய்கின்ற காரியத்தின் காரணமாக நீங்க கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எது செஞ்சாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் சரி, பேசாம இருந்து ஒன்றும் சொல்லாது. ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு படுக்க இடம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, என்னையே விட்டுறீங்க அப்படின்லாம் அவங்கள்ட்ட போய் நீ கேட்க வேணாம், நீ பாட்டுக்கு பேசாம இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். பலா தப்தஇஸ், கவலைப்பட வேண்டாம், பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்கின்ற செயல்களின் காரணமாக நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் சொல்லி தந்தார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு நாள் இருந்தாமா, 2 நாள் இருந்திருப்பாங்க, எத்தனை நாள் இருக்க வைக்கணுமோ இருக்க வச்சு
அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் முதல் தடவை கொடுத்த மாதிரியே இப்ப கொடுக்குறாங்க. ஆனா இப்ப 11 பேருக்கு கொடுக்கிறாங்க. 11 ஒட்டகத்தினுடைய சுமைகளை ஏற்றுகின்றார்கள். பலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் ஜஅல ஸிகாயத ஃபீ ரஹ்லிஹி என்று அல்லாஹ் தஆலா அடுத்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சம்பவத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. ஆரம்பத்தில் நாம் சொன்னபடி கண்திஷ்டி சம்பந்தமாக அல்லது சகோதரத்துவம் சம்பந்தமாக விஷயங்கள் இவையெல்லாம் நிறைய இருக்கின்றன. எந்த படிப்பினைகள் சொல்லப்படுகின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்று பயனடையக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون قالوا وأقبلوا عليهم ماذا تفقدون قالوا نفقد صواع الملك ولمن جاء به حمل بعير وأنا به زعيم قالوا تالله لقد علمتم ما جئنا لنفسد في الأرض وما كنا سارقين قالوا فما جزاؤه إن كنتم كاذبين قالوا جزاؤه من وجد في رحله فهو جزاؤه كذلك نجزي الظالمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் 712வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூசுப் என்ற அத்தியாயத்தின் 69 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கால இன்னி அன அஹூக ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன். நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுப். இந்த நம்முடைய சகோதரர்கள் செய்த சில விஷயங்களை பற்றி நீர் கவலை கொள்ள வேண்டாம் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லி காட்டினார்கள். பிறகு இரவு நேரத்திலே மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை பிரிந்து வந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 40 ஆண்டுகளிலே தங்களுடைய தந்தை என்ன செய்தார், எப்படி இருந்தார், தன்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது, சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அன்றைய இரவிலே கேட்டு தெரிந்து கொண்டார்கள். பிறகு புனியாமீன் சொன்னார் தன்னுடைய சகோதரரிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, என்னை உங்களோடு தங்க வைத்துக் கொள்ளுங்கள், என்னை திரும்பி ஊருக்கு அனுப்ப வேண்டாம், இந்த சகோதரர்களோடு என்னை நீங்கள் அனுப்பிவிட வேண்டாம், என்னை இங்கேயே தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி உன்னை தங்க வைக்க முடியும்? நீ அவர்களோடு வந்திருக்கின்றாய், என்னை பற்றி யார் என்று அவர்களுக்கு தெரியாது. தானியம் வாங்குவதற்காக நீ வந்திருக்கின்றாய், திரும்ப நீ செல்லுவதுதான் முறை. அது மட்டுமல்ல, இதற்கு முன்னதாக என்னை நம்முடைய தந்தை பிரிந்திருப்பதின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய கவலைக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். 40 ஆண்டுகளாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உன்னையும் பிரிந்துவிட்டால் மிக அதிகமான கவலை கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய தந்தை ஆகிவிடுவார் என்பதாக சொன்ன பொழுது, இல்லை, நான் தங்களோடு தான் தங்குவேன் என்பதாக புனியாமீன் சொன்ன பொழுது, அப்படியானால் ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாகத்தான் உன்னை தங்க வைக்க முடியுமே தவிர நேரடியாக அவர்களிடத்தில் எதையும் சொல்லி நான் செய்துவிட முடியாது. அந்த உபாயம் சில வார்த்தைகளை நான் சொல்லுவதன் மூலமாக ஏற்படும், அதற்கு நீ உடன்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அது என்ன என்பதாக கேட்டபொழுது,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரவு நேரத்திலே சொல்லித் தருகின்றார்கள். நாளைக்கு உங்களுக்கு தானியங்களை தயார் செய்து சுமை ஏற்றும் பொழுது அரசாங்கத்தினுடைய முத்திரை படியை உன்னுடைய தானியத்திலே நான் மறைத்து வைப்பதற்கான ஏற்பாடு செய்து விடுவேன். பிறகு நான் அலுவலர்கள் மூலமாக சொல்லுவேன், நீங்கள் திருடி விட்டதாக, அரசாங்கத்தினுடைய முத்திரை படியை திருடி விட்டதாக சொல்லி உன்னை என்னோடு தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடு செய்வேன் என்பதாக சொன்னார். சரி என்பதாக புன்யாமீன் ஒத்துக்கொண்டார். மறுநாள் அதே மாதிரி தானியங்களை எல்லாம் தயார் செய்து ஒரு நபருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை வீதம் 11 நபர்களுக்கும் 11 ஒட்டகங்கள் சுமை ஏற்றப்பட்டது. அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சுமைகளை ஏற்பாடு செய்த பொழுது ஜால சிகாயத ஃபீ ரஹ்லி அஹீஹி, அரசாங்கத்தினுடைய அரசர் தண்ணீர் குடிக்கக்கூடிய பானம் அருந்தக்கூடிய அந்த பாத்திரத்தை தன்னுடைய சகோதரருடைய அந்த பயண சாமானத்திலே வைத்து விட்டார். அதாவது வைக்கும்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார் என்று சொன்னால் வைப்பதற்காக ஏற்பாடு செய்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உத்தரவின்படி ரகசியமாக ஒருவர் அந்த பாத்திரத்தை தன்னுடைய சகோதரருடைய அந்த பொதியின் உள்ளே வைத்து விட்டார், மறைத்து வைத்து விட்டார். இது புன்யாமீனுக்கு தெரியும், யூசுஃபுக்கு தெரியும், யார் வைத்தாரோ அவருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சரியெல்லாம் தயாராகி அவர்கள் தங்களுடைய ஒட்டைகளை ஓட்டி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் சற்று தூரம் சென்று இருப்பார்கள். கொஞ்ச தூரம் போன பிறகு அரசாங்கத்துடைய அலுவலர்கள் சிலர் வேகமாக ஓடி வந்தார்கள். சும்மா அத்தன முஅத்தினுன், ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தார். அதற்கு பிறகு என்று சொன்னால் சற்று நேரம் கழித்து, இவர்கள் சற்று தூரம் போன பின்னால அலுவலர்களிலே சிலர் ஓடி வந்து அறிவிப்பு செய்தார். ஐயத்துஹல் ஈர், ஒட்டக கூட்டத்தினரே, இன்னக்கும் லசாரிகூன், நிச்சயமாக நீங்கள் திருடர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக சப்தமிட்டு சொன்னார். இந்த போன 11 பேரும் அப்படியே நின்று விட்டார்கள். திரும்பி பார்த்தார்கள். அந்த அலுவலர்கள் பக்கத்திலே வந்தார்கள். இவர்கள் கேட்கின்றார்கள், காலு வ அக்பலு அலைஹிம், அந்த அலுவலர்களை நோக்கி இந்த சகோதரர்கள் கேட்டார்கள், மாதா தஃப்கிதூன், எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள், என்ன காணாம போச்சு, ஏன் எங்களை இப்படி கூப்பிடுறீங்க, திருடர்கள் என்று சொல்லுகிறீர்கள், எதை நாங்கள் திருடி வந்து விட்டோம், எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதாக கேட்டார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், நஃப்கிது சுவாஅல் மலிகி, அரசருடைய முத்திரை படியை நாங்கள் இழந்து விட்டோம், அது நீங்கள் தான் திருடி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முழுமையான சந்தேகம். வலிமன் ஜாஅ பிஹி ஹிம்லு பகீர், நாங்கள் இப்பொழுது உங்களை தேடி எடுப்பதற்கு முன்னதாக, உங்களிடத்தில் தேடி எடுப்பதற்கு முன்னதாக நீங்களாக அதை கொண்டு வந்து கொடுத்து விட்டால், யார் அப்படி கொண்டு வருகின்றாரோ கொடுத்து விடுகின்றாரோ அவருக்கு ஹிம்லு பகீர், ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை தானியம் அதிகமாக தரப்படும், பரிசு தரப்படும். 11 ஒட்டகம், இன்னொரு ஒட்டகத்துடைய சுமையும் நாங்கள் தருகின்றோம், அதை கொண்டு வந்து கொடுத்தார், நீங்களா கொண்டு வந்து கொடுத்தார். அந்த வந்த அலுவலர்களிலே காவலாளர்களே ஒருவர் சொன்னார், அனபிஹி ஸஈம், அப்படி அதிகபட்சமாக ஒரு ஒட்டகத்துடைய சுமை தானியத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்பதாகவும் சொன்னார். புன்யாமீனுக்கு தெரியும் இது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது, நம்முடைய சகோதரன் நம்மை தங்க வைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்பதும் தெரியும். அதனால புன்யாமீன் எதுவுமே சொல்ல. அந்த 10 சகோதரர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள், நாங்க அப்படி எந்த விதமான திருடர்களும் அல்ல, நாங்கள் சில நாள்கள் இங்கே தங்கி இருக்கின்றோம், இதற்கு முன்னதாக உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம், எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நாங்கள் எந்த விதமான குழப்பம் செய்வதற்காக இங்கே வரவில்லை, தானியம் வாங்குவதற்காக மட்டும்தான் வந்தோம் என்பதாக எல்லாம் சொன்னார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், தல்லாஹி லகத் அலிம்தும், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள், மா ஜிஅனா லினுஃப்ஸித ஃபில் அர்த், இந்த பூமியிலே நாங்கள் குழப்பம் செய்வதற்காக வரவில்லை. திருடுதல் என்பது குழப்பத்தை உண்டாக்குவது சமுதாயத்திலே, அதுக்காக நாங்கள் வரல. வமா குன்னா சாரிகீன்,
நாங்கள் திருடர்களும் அல்ல, நாங்கள் திருடக்கூடியவர்களாகவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தந்திரத்தை ஏன் செய்தார்கள் என்பது முதல் கேள்வி. இவங்க திருடல, திருடர்கள் என்ற ஒரு பெயரை தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கின்றார்கள், இவர்கள் திருடி விட்டார்கள் என்பதாக. இதுக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. திருடர்கள் என்று சொன்னது உங்களை பார்த்தால் திருடர்களை போல் தெரிகின்றது என்ற கருத்திலே சொல்லப்பட்ட வாசகம் இது. நீங்கள் தான் அதை எடுத்திருப்பீர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லது நீங்கள் திருடர்கள் என்பதாக அந்த சகோதரர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழி சொன்னது உண்மையிலே கடைசியில அவர்கள் சகோதரருடைய அந்த பொதியில் இருந்து அந்த அரசாங்க முத்திரையுள்ள அந்த மரக்காலை அந்த படியை எடுக்கின்றார்கள். இப்ப திருடர்கள் என்று சொன்னது உண்மையாகிவிட்டது. ஆனா உண்மையிலே இவங்க திருடல. திருடர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்திரத்தின் காரணமாக தன்னுடைய சகோதரை தங்க வைப்பதற்காக தந்திரம் செய்து இதை சொல்லுகின்றார். சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபி, ஒரு நபியினுடைய மகன். இந்த மக்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபி, ரசூல், அவருடைய மக்கள் இவர்கள் எல்லாம். இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்லலாமா என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக இருந்த நேரத்திலே தங்களுடைய தந்தையிடத்திலிருந்து இவர்கள் அபகரிக்கக்கூடிய நிலையில்தான் நாங்கள் காட்டுக்கு செல்லுகின்றோம், நாங்கள் ஆடு மேய்ப்பதற்காக செல்லுகின்றோம், எங்களுடைய சகோதரர் யூசுஃபையும் அனுப்பி வையுங்கள், நாங்கள் அப்படியே விளையாண்டு கொண்டு வந்து தங்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்பதாக சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாழ் கிணற்றிலே தள்ள வேண்டும் என்ற முடிவோடு அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய தந்தையிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது அவர்கள் விளையாடுவதற்கல்ல, தன் தம்பியின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அல்ல, அல்லது தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, யூசுஃபை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள். அப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து யூசுஃபை பிரித்து கொண்டு வந்தது ஒரு விதமான திருட்டு குற்றம். தந்தையிடத்திலிருந்து மகனை மிக பிரியமாக பாசத்துடன் இருக்கக்கூடிய அந்த மகனை தந்தையிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் தந்தையிடத்திலிருந்து திருடி கொண்டு வந்தார்கள் என்பதாக பொருளாகும். உலமாக்கள் முஃபஸ்ஸீர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவை. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு என்பது வேறு, அது அல்லாஹ் என்ன நாடி இருக்கின்றால் அந்தபடி நடக்கின்றது. வெளிப்படையான காரணத்திலே தந்தையிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தது ஒரு வகையான திருட்டாக மாறுகின்றது. ஏனென்றால் அந்த பொருளை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கவில்லை, பாழ் கிணற்றிலே தள்ளிவிட்டு அவர் இறந்து விட்டதாக, ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக போய் சொன்னார்கள். இப்ப அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருடியவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் அந்த கருத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஏவலாளர்களுக்கு சொல்லி ஐயத்துகள் இன்னக்கும் லசாரிகூன், ஒட்டக கூட்டத்தினரை நீங்கள் திருடர்கள் என்று சொல்ல சொன்னார்கள் என்பதாக விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மரக்காலை, அந்த தங்க மரக்காலை திருடியதற்காக திருடர்கள் என்று சொல்லவில்லை, தங்களையே தங்களுடைய தந்தையிடத்தில் திருடி கொண்டு வந்தார்கள். அந்த பெயர் இவர்களுக்கு பொருத்தம்தான் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம் என்பதாக கருத்து சொல்லப்படுகின்றது. இங்கே அந்த பொதியிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம் இருக்கின்றதே, அது அரசாங்கத்தினுடைய முத்திரை படி என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வாசகத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த 2 ஆயத்தில மறைத்து வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் இருக்குதே, அதற்கு ஜஅல சிகாயத, சிகாயா என்று ஒரு பெயரை சொல்லுகின்றான் அல்லாஹ். காலு நஃபிது சுவா அல் மலிகி, சுவா என்று இன்னொரு பெயரை சொல்லுகின்றான். ஒரு பொருளுக்கு 2 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான். சிகாயத் அப்படின்னு ஒரு பேரு, சுவா அப்படின்னு பேரு. சிகாயா அப்படின்னு சொன்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய பாத்திரம், சுவா அப்படின்னு சொன்னா மரக்கால், தானியத்தை அளக்கக்கூடிய படி, மரக்கால் அப்படின்னு அர்த்தம். சரி, தண்ணி குடிக்கக்கூடிய பாத்திரமா மரக்காலா அந்த மறைச்சு வச்சது அப்படின்னா 2ம் தான். எப்படி 2ம் தான்? அது தங்கத்தால் அல்லது வைடூரியத்தால் அல்லது வேறு உயர்ந்த பொருள்களால் செய்யப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு பாத்திரம். அது ரொம்ப அற்புதமாக வேலைப்பாட்டுடன் இருக்கும். அதுக்கு மேலையும் அதனுடைய வாய் இருக்கும், கீழையும் வாய் இருக்கும், கீழே வாய் இருக்கும். ஒரு கப் என்று வைத்துக் கொண்டால் அந்த கப்பை 2 கப்பை இப்படி வச்சுக்கணும், அதனுடைய பின்பக்கத்தை 2 ஒன்னா செய்தா
நடுவுல அதனுடைய பிடி இருக்கும், நடுவுல காது போன்ற அதற்கு பிடி இருக்கும். அந்த பிடியை இப்படி நேரா பிடிச்சா அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கும், இப்படி திருப்பி பிடிச்சா இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கும். அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மிஸ்ருடைய அந்த அரசாங்கத்திலே அந்த பாத்திரத்தில் தான், அந்த மரக்காலில் தான் தானியம் வளர்க்கக்கூடிய பழக்கமும் இருந்தது. அரசருக்கு குறிப்பாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த பாத்திரத்தின் மூலமாக அவர்கள் குடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. அதனால் ரெண்டு சேர்ந்தது ஒரு பாத்திரம், தண்ணீர் குடிக்கக்கூடிய பாத்திரமாகவும் அரசர் தண்ணீர் அருந்தக்கூடிய பாத்திரமாகவும் அரசாங்கத்தினுடைய தானியங்கள் அளக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் ரெண்டுமாக அது இருந்தது என்ற காரணத்தினால் ரெண்டு பேர் அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சிகாயா சுவா என்று. இங்க ஒரு சட்டம் விளக்கப்படுகின்றது. அந்த ஏவலாளர்களிலே ஒருவர் சொன்னார், யார் இந்த மரக்காலை அந்த பாத்திரத்தை கொண்டு வருகின்றாரோ, தானாக கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றாரோ, அவருக்கு ஒரு ஒட்டக சுமை தானியம் அதிகமாக வழங்கப்படும், நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். இது யாராவது ஒருவர் இதை நீ செய்தால் நான் அவரிடத்தில் இருந்து, அதாவது ஒரு வேலைக்காரத்தில் ஒரு சொல்லுகிறான் வைத்துக் கொள்வோம், அந்த வேலைக்காரரை பார்த்து நீ இந்த வேலை செஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய முதலாளி இடத்துல சொல்லி உனக்கு 1000 ரூபாய் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த முதலாளி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நிலை ஒருவருக்கு ஏற்படலாமா என்றால் அப்படி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவராக ஒருவர் இருக்கலாம் என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது. அவரிடத்தில் நான் 1000 ரூபாய் வாங்கி தர்றேன், நீ இந்த வேலை செஞ்சிட்டீனா என்று ஒருவருக்கு சொல்லலாமா என்று கேட்டால் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி சொல்லிவிட்டால் அவருக்கு பேர் ஜயீம் அப்படின்னு பேர், பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர். அந்த பொறுப்பேற்றுக் கொண்டால் எதை பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அதை செய்வது அவர் மீது வாஜிபாயிடும், கட்டாயமாயிடும். அந்த சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அனபிஹி ஜயீம் என்ற வார்த்தை வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒருத்தர் கடனாளியா இருக்கிறார். அவர் இன்னொருவரிடத்துல அந்த இன்னொருவர் ரொம்ப பரோபகார தன்மை உடையவர், பொது நலவாதி அப்படின்னு வச்சுங்க. அவர்கிட்ட சொல்றார், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, கடன் நிறைய ஆகி போச்சு, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்றார். அவர் அந்த பொது நலவாதியாக இருக்கக்கூடிய அவர் சொல்றார், நீ கவலைப்படாத, 50,000 ரூபாய் கடனை நீ அடைக்கிறதுக்கு நான் வழி செய்யறேன், அதுக்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இப்ப இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் கட்டாயமாக அவர் யாரிடத்திலாவது காசு வாங்கியாவது, யாரிடத்திலாவது போட்டு போய் கேட்டு யாசகம் வாங்கியாவது அவருடைய கடனை அடைக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த பொறுப்பேற்றுக் கொண்டார் பாருங்க, அவர் யாசகம் சேர்ப்பதும் கேட்பதும் ஜாயிஸ் கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்தார், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று நினைக்கின்றேன். அவர் யார சொல்ல ஏதாச்சும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் வந்தா தருவதற்காக வேண்டி சொன்னாங்க. அப்படி உட்கார்ந்து இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் இந்த விஷயத்தை. 3 விஷயங்களை சொன்னார்கள். அதிலே ஒன்று இது, ஹக்கீமே, இந்த உலகத்தினுடைய பொருள் இருக்கிறது, அது இனிமையானது, பசுமையானது, அது அதிகம் போதும் என்ற மனம் நிறைவோடு அது யாரும் அதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால அந்த பொருளை யாரிடத்திலாவது யாசகமாக கேட்பதாக இருந்தால் 3 நபர்களுக்கே தவிர வேற யாருக்கும் ஜாயிஸ் இல்லை, அடுத்தவரிடத்தில் கேட்பது ஜாயிஸ் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த 3 நபர்களிலே ஒருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜயீம் என்பவரையும் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒருவருடைய கடனுக்காக வேண்டி இன்னொருவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார், அல்லது ஒருவருடைய தேவைக்காக வேண்டி இன்னொருவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால் இந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்தவரிடத்தில் கேட்பது, சுவால் செய்வது ஜாயிஸ் கூடும். இந்த 3 நபர்கள் அல்லாத வேறு எவரும் கேட்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஆக பொறுப்பேற்றுக் கொள்வதும் கூடும், பொறுப்பேற்றுக் கொண்டால் அதனை நிறைவேற்றுவது வாஜிப் என்பதும் இந்த சட்டத்தை இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் சொன்ன காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்தி வமா குன்னா சாரிகீன், நாங்கள் இந்த பூமியிலே இந்த எகிப்து பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களும் அல்லர், நாங்கள் திருடர்களும் அல்லர் என்பதாக சொன்னார்கள். நீங்க பார்த்திருக்கிறீங்க, எங்களை சில தினங்கள் உங்களை இங்க தங்கி இருக்கிறோம், நாங்க எந்த விதமான இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்யவில்லை அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, அந்த ஏவலாளர்கள், காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன், சரி அந்த பாத்திரம் உங்க மூட்டைகளில் இருந்து எடுக்கப்பட்டு நீங்க பொய்யர்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்க சொன்னது பொய், நாங்க திருடல,
நாங்க குழப்பம் செய்ய வரலன்னு சொல்றீங்க, உண்மையிலே நீங்க திருடி இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன தண்டனை கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. காலு ஃபமா ஜஸாஉஹு, யார் திருடினாரோ அவருக்குரிய தண்டனை என்ன, இங்குண்டும் காதிபீன், நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த அரசாங்க ஏவலாளர்கள் இவங்களிடத்துல கேட்கிறாங்க, நீங்க திருடி இருந்தீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அசல்ல எப்படி சொல்லணும், நீங்க திருடுறதாக தெரிஞ்சிச்சு உங்களுடைய கை துண்டிக்கப்படும், அல்லது சவுக்கடி கொடுக்கப்படும், அல்லது சிறையில் அடைக்கப்படும், அல்லது உனக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், எங்க நாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லலைங்க. இதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏற்பாடு தான். நீங்க போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை உங்களுடைய பொதியில் நாங்கள் எடுத்து விட்டால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அரசரிடத்துல அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்கள்ட்டவே கேளுங்க என்ன தண்டனை கொடுக்கறதுன்ட்டு. அவங்களா சொல்லுவாங்க அந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டிலே அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு பொருளை திருடி விட்டால் அது உறுதிப்படுத்தப்பட்டு இவர் திருடர் என்பதாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் திருடப்பட்ட பொருளை போன்று 2 மடங்கு பொருள் அவரிடத்திலிருந்து வசூலிக்கப்பட்டு அவர் விட்டு விடப்படுவார். அதான் அவருக்கு தண்டனை. அந்த காலத்துல 10 ரூபா திருடி இருந்தாரு, 20 ரூபா வாங்கிட்டு விட்டுருவாங்க. 10 ரூபா திருடினதுக்காண்டி அதிகபட்சமா அந்த 10 ரூபாயும் வாங்கிக்குவாங்க, அப்புறம் ஒரு 20 ரூபாயும் வாங்கிடுவாங்க. ஆக அவருக்கு தண்டனை தான். 1000 ரூபாய் திருடி இருந்தாரு, 2000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி. 10,000 ரூபாய் திருடி இருந்தாரு, 20,000 ரூபாய் ஃபைன் அப்படி. ஆனா இங்க அப்படி செஞ்சுட்டா புன்யாமீனை தங்க வைக்க முடியாது. அப்ப புன்யாமீனை தங்க வைப்பதற்கான உள்ள ஏற்பாடு தானே. அதனால பனி இஸ்ரவேலர்கள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே, அவங்க ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வந்து கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களே இல்லையா, அந்த மார்க்கத்துல என்ன சட்டம், அந்த சட்டத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்க, தெரியும் அவங்களுக்கு. அந்த சட்டம் என்ன தெரியுமா, யார் திருடனாரோ அந்த திருடினவரை அடிமையாக ஆக்கிக் கொள்வது, அதுதான் சட்டம். திருடியவரை அடிமையாக ஆக்கிக் கொள்வது என்று சட்டம் பனி இஸ்ரவேலர்களுடைய சட்டம். அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதுஹப்ல மார்க்கத்துல உள்ளது. அதனால இந்த ஏவலர்கள் கேட்கிறாங்க, அந்த மரக்கால அந்த பாத்திரத்தை உங்க பொருள்ல இருந்து எடுத்துட்டா என்ன தண்டனை கொடுக்கிறது அந்த ஆளுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன், நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை. காலு, அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், ஜஸாஉஹு மம் உஜித ஃபீ ரஹலிஹி, அதற்குரிய தண்டனை யாருடைய பொதியிலே யாருடைய சுமையிலே அது பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அவர்தான், அவரையே தண்டனையாக அவர் தண்டனை அவர்தான் அப்படின்னு சொன்னா அவரை அடிமையாக ஆக்கிக் கொள்வது அப்படின்னு. அவர்தான் அதற்குரிய தண்டனை. கதாலிக்க நஜ்ஸில் லாலிமீன், இப்படித்தான் திருடிய அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் எங்க நாட்டுல எங்க மார்க்கத்துல அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொன்னாங்க. சரி, இப்ப இன்னும் சோதனை எல்லாம் செய்யல, மூட்டையெல்லாம் அப்படியே இருக்குது ஒட்டகங்கள்ல ஏற்றப்பட்டு. இப்ப எல்லாத்தையும் கீழே இறக்கி அல்லது இறக்காமலோ சோதனை செய்யறாங்க, யார்கிட்ட அந்த மரக்கால் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோதனை எப்படி செய்யறாங்க அதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லி தந்தாங்க, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன உடனே நேரா புனியாமீனுடைய மூட்டையில் இருக்குது, அதை அவுத்து பாத்திரக்கூடாது, சந்தேகம் வந்துடும், எப்படி இதுக்குள்ள இருக்குது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்ப ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது. அதனால அவர்களுடைய மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். முதல்ல கபல வியாஹி, அந்த சகோதரருடைய மூட்டைகளை பையை அவிழ்ப்பதற்கு முன்னாலே சகோதரர் புனியாமீனுடைய அந்த பொதியை அவிழ்ப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த சாமான்களை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். சும்மா பிறகு அப்ப 10 பேரையும் பார்த்தாங்க, 10 இல்ல. அவங்களுக்கு சந்தோஷம், சரியா எடுத்துருக்க. புனியாமீன் எடுத்திருக்க முடியாது, ஏன்னா அப்பாவை பையன் சிறு வயசு நம்ம தம்பி தான், அதனால எடுத்திருக்க முடியாது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. சும்மா பிறகு இஸ்தக்ரஜஹா மின் விஆஇ அஹீஹி, தன்னுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரருடைய மூட்டையிலிருந்து அந்த பாத்திரத்தை வெளியாக்கினார்கள், எடுத்தார்கள். இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, தண்டனை இதுதான்ப்பா, இவரை எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இவரை மட்டும் கூட்டு போக முடியாது, எல்லாரும் போனாங்க அரண்மனைக்கு திருப்பி. அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிக்க கிதுனா லி யூசுஃப, எப்படி இப்ப புனியாமீனை யூசுப் இடத்துல தங்க வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தான் செஞ்சான். இந்த இங்க அடுத்த வாசகத்தின் மூலமா அல்லாஹ் தான் இந்த ஏற்பாடு செய்யும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவு பயன்பட்டது, அவருடைய தந்திரம் பயன்பட்டது என்று இருந்தாலும் கூட சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ் தான், ஏன்னா நபி தானே, அவங்க பெரிய ரசூல், அதனால அல்லாஹ் சொல்லித்தான் செஞ்சாங்க. அதை இங்கே சொல்ல, கதாலிக்க கிதுனா லி யூசுப்,
இப்படித்தான் யூசுஃபுக்கும் நாம் தந்திரம் செய்தோம். அதாவது யூசுஃபையும் இந்த மிஸ்ர் தேசத்துக்கு கொண்டு வந்து அரசராக்குவதற்கு நாம தான் தந்திரம் செஞ்சோம். யூசுப் இருந்து நாங்க விளையாட போறோம், கூட்டு போறோம், காட்டுல விளையாடுவோம், சாப்பிடுவோம், உல்லாசமா இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கூட்டு வந்து கிணத்துல தள்ள வச்சது நான் தான். அப்புறம் அடிமையாக விற்பனை செய்யப்பட்டது நான் தான், செய்ததுக்கு ஏற்பாடு செய்தது நான் தான். இந்த ஜலீஹாவுடைய வீட்டுல இருந்தது செஞ்ச வச்சது, அங்க அடிமையாக இருக்க வச்சது நான் தான். பிறகு அங்க எல்லா வேலைகள் என்னென்ன நடந்துச்ச சிறையில் இறக்க வச்சது மற்ற எல்லாமே நான் தான் செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். கித்னா கதாலிக கித்னா லி யூசுஃப, இப்படித்தான் யூசுஃபுக்கும் நாம் தந்திரம் செய்தோம். யூசுஃபை இந்த எகிப்து நாட்டை அரசரா, அவர் கண்ணா நாட்டிலே அப்படியே இருந்திருந்தா எகிப்து நாட்டுக்கு எப்படி அரசராக வர முடியும்? அரசராக வருவதற்குரிய ஏற்பாட்டை நாம் தான் செய்தோம் என்று கருத்து. அந்த எகிப்து நாட்டுடைய அரசு சட்டத்திலே திருடியவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லை, இந்த சட்டம் அங்க இல்லை. அதை அல்லாஹ்வே சொல்லுகிறான், மாகானல் யஅஹுத அஹாஹு ஃபீ தீனில் மலிகி. அந்த அரசருடைய மார்க்கத்திலே அரசருடைய சட்டத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரனை பிடித்துக் கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. சகோதரனை பிடிச்சு வைக்கிறதுக்கு அரசாங்க சட்டத்துல வழி கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி தந்திரம் செஞ்சோம் அப்படிங்கிறான். இல்லா அன்யஷா அல்லாஹ் நாடினால் தவிர, அல்லாஹ் நாடினால் தவிர அல்லாஹ் தஆலா இந்த தந்திரத்தை ஏற்பாடு செய்தால் தவிர, அல்லாஹ் தான் அப்ப தந்திரத்தை செய்து கொடுத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த இடத்துல அந்த பாத்திரத்தை புனியாமீனுடைய அந்த மூட்டையில் இருந்து எடுத்த பொழுது புனியாமீனை பார்த்து அந்த சகோதரர்கள் கேட்டாங்களாம், நாங்க நினைக்கவே இல்லையாப்பா இந்த மாதிரி திருடுவேன்னு சொல்லிட்டு, இது யாருப்பா இந்த மரக்கால யார் திருடுனது, யார் கொண்டு வந்து வச்சது, நீ திருடுனியா? அப்ப புனியாமீன் சொன்னாராம், ஏன்னா முதல்லயே தெரியும் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. புனியாமீன் சொல்லுகின்றார் தன்னுடைய சகோதரத்துல சொன்னார், எனக்கும் தெரியாது இந்த பாத்திரத்தை யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அவருக்கு தெரியாது இல்ல, பாத்திரத்தை வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க, யார் வச்சாங்கன்னு தெரியாது. அதனால அவர் பொய்யும் சொல்லல, இந்த பாத்திரத்தை யார் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன், யார் இந்த மூட்டையை இந்த பொதியில் இருக்கக்கூடிய சாமான்களை தானியங்களை ஏற்றினாரோ, இந்த பொதியில் இருக்கக்கூடிய சாமான்களை யார் கொடுத்தாரோ அவர்தான் இந்த பாத்திரத்தை மறைத்து வைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரெண்டு கருத்து. புனியாமீன் சொல்றது, யார் இந்த பொருள்களை கொடுத்தாரோ அவர்தான் இந்த பாத்திரத்தை இதற்குள்ளே மறைத்து வைத்தார் அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சு வச்சாங்கிறது கருத்து, அவர் விளங்கினது. ஆனா இந்த சகோதரர்கள் இப்படி இந்த வாசகத்தை சொன்னோம்னா சகோதரர்கள் எப்படி விளங்கினாங்க கேட்டா, யார் தானியத்தை கொடுத்தார்களோ அவர்கள் தான் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் தானியம் கொடுத்தா அல்லாஹ் தான் மறைச்சு வச்சான் அப்படின்னு அவங்க விளங்கினாங்க. யூசுப் புனியாமீன் சொன்ன அந்த வாசகத்தில் அவர்களுக்கு சந்தேகம் வரல. ஆனா இவர் திருடிட்டார், உண்மையிலேயே இவர் தான் திருடி மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்பினாங்க அவங்க. எப்படி இல்லாம எப்படி இந்த உன்னுடைய இதுல மூட்டையில மட்டும் இந்த பாத்திரம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? நாங்க எடுக்கல, ஆனா நீ கண்டிப்பா அதை எடுத்திருப்ப என்ற நம்பிக்கையில அவர்கள் சொன்னார்கள் நீ தான் திருடினா என்பதா. அதுக்குதான் அந்த வாசகத்தை புனியாமீன் சொல்லுகின்றார், யார் இந்த தானியத்தை கொடுத்தாரோ அவர்தான் இந்த பாத்திரத்தையும் உள்ளே வைத்தார் என்பதாக சொன்னார். இவங்க வழங்கினாங்க, சரி அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் அதை விட்டு விடுகின்றார் என்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்ப புனியாமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தங்குவதற்குரிய ஏற்பாடு ஆகிவிட்டது. இவர் திருடினார் என்ற காரணத்தினால் அவரை கொண்டு வந்து அங்க விட்டுட்டு, சரி நீங்க போங்க, இவர் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப புனியாமீனுடைய நிலை எப்படி ஆச்சுன்னு கேட்டா, அரசாங்கத்திலே தன்னுடைய சகோதரருடன் அரண்மனையில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இவருக்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக ஆகிவிட்டது. வெளித்தோற்றத்தில் பார்த்தா அவர் திருடினார், அடிமையாக ஆக்கப்பட்டார் என்ற நிலை. ஆனால் அரண்மனையில் அவருடைய தன்மை நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் அரசரோடு தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அரசருடைய படியை அவர் திருடி கொண்ட காரணத்தினால் அரசரோடு இருக்கட்டும் என்பதாக முடிவு செய்யப்பட்டது. இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பதவி என்பதாக அல்லாஹ் குறிப்பிட, நர்ஃபா தரஜாத்தி மன் நஷா, நாம் யாருக்கு நாடுகின்றோம் அவருக்கு இப்படித்தான் பதவிகளை நாம் உயர்த்துவோம் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு அறிவாளனுக்கும் மேலாக ஒரு அறிவாளன் இருக்கின்றான், ஒரு அறிஞன் இருக்கின்றான். ஒரு அறிஞன் ஒரு கருத்தை சொல்லுவான், ஒரு விஷயத்தை நினைப்பான், செய்ய நினைப்பான்.
ஆனால் அந்த அறிஞனுக்கு மேலாக இன்னொரு அறிஞன் இருப்பான், அந்த அறிஞனுக்கு மேலாக இன்னொரு அறிஞன் இருப்பான். எந்த மனிதரும் தான் பெரிய அறிவாளி என்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக தெரிவிக்கின்றான். இவங்க நினைச்சாங்க நம்ம தான் பெரிய அறிவாளி, நம்ம இந்த அரசரிடத்துல சொல்லி இப்படி தங்களுடைய இதை சொல்லி நம்ம சகோதரரை கொண்டு வந்து நம்ம வாங்கிட்டு போறோம், தானியங்களை 11 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய தானியங்களை வாங்கிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய தம்பியை தன்னோடு தங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அவர்களுடைய அறிவை விட மிகப்பெரிய அறிவு. அல்லாஹ் தஆலா எதை நாடுகின்றான் அதை நடத்துவான் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு பதவி உயர்வை தருவான் என்பதற்கும் இது ஆதாரமாக. சாதாரணமாக இருந்த ஒருவர் அவர் அரசராக ஆனார். அரசரோடு தங்கக்கூடிய சூழ்நிலையை தன்னுடைய சகோதரருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார், அவருடைய சகோதரருக்கும் கொடுத்து விட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபௌக குல்லி தீ இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவுடையவருக்கும் மேலாக இன்னொரு அறிவாளி இருக்கின்றார் என்பதாக. இது பொதுவாக உலக மக்களுக்கு மத்தியிலே உள்ள விஷயம் மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாவை சார்ந்த விஷயமாகவும் ஆயத்தாகவும் அறிவிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அதாவது உலகத்திலே ஒரு பெரிய அறிவாளி, அவர் தன்னை பெரிய அறிவாளி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார். அவர் அறிவாளி, அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார், அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார். இப்படியே இவரை விட பெரிய அறிவாளி, இவரை விட இவரை விட இவரை விட என்று சொல்லிக்கொண்டே போனால் கடைசி அங்க போய் நிற்கும், அல்லாஹ்விடத்துல போய் நிற்கும். அல்லாஹ் தான் எல்லாவற்றை விட எல்லாவரை விட பெரிய அறிவாளி. அவன் தான் அலீம். அலீம், ஒவ்வொரு அறிவுடையவருக்கும் மேலே ஒரு அறிவாளி இருக்கின்றான் என்பது பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படக்கூடிய வாசகமாகவும் அல்லாஹுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்தாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகிறார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இது மாதிரி ஒரு பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுடைய பயானை பார்த்து. சுப்ஹானல்லாஹ், என்ன கருத்து சொல்றார், என்ன அற்புதமாக. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இந்த ஆயத்தை சொன்னார், ஃபௌக குல்லி தீ இல்மின் அலீம். நீங்க நான் சொல்றதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. ஒவ்வொரு நான் அறிவாளி என்பதாக நீங்கள் நினைத்தீர்களானால் என்னை விட ஒரு பெரிய அறிவாளி உலகத்தில் இருப்பார். இப்படியே சொல்லி கடைசியா பிஸமா குல்த அல்லாஹுல் அலீம் வஹுவ ஃபௌக குல்லி ஆலிம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்தான் அலீம் என்பவன் மிகப்பெரிய அறிவாளி, அவன் எல்லா அறிவாளியை விட மிகப்பெரிய மிகச்சிறந்த மிக மேலான அறிவாளி என்றும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று விளக்கப்படுகின்றது. இதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அந்த வகையிலே அவர் சிறந்தவர். இன்னொருவர் இருப்பார், இவருக்கு கொடுத்த அறிவு அவருக்கு இருக்காது, அவருக்கு வேறொரு வகையிலே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அறிவை கவனித்து அவர் சிறந்தவர். இன்னொருவருக்கு பார்த்தா இன்னொரு வகையில அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும், அவர் அதிலே சிறந்தவர் அப்படின்னு. இப்படியே பார்த்தா எல்லா அறிவையும்